ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி வந்து பழைய இட்லியை வச்சு இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நாள் நைட்டு சுட்ட இட்லி 3 மிஞ்சிருச்சு. அதனால் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து 3 இட்லி எடுத்திருக்கேன். அந்த இட்லியை வந்து சின்ன சின்னதாக வெட்டி மிக்சியில் போட்டு நம்ம வந்து பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுற்று தான் சுற்றணும். ரொம்ப அரைச்சிங்கன்னா மாவு மாதிரி ஆயிரும், எல்லாம் வந்து ஒட்டிக்கும் சேர்ந்துக்கும். அதனால் ஒரே ஒரு பல்ஸ் மோடு வச்சு நீங்கள் வந்து பொலான்னு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக வந்து கடுகும் உளுந்தும் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. நீங்கள் இந்த கடலைப்பருப்பு கூடவே வந்து முந்திரி பருப்பு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்து எல்லாம் வந்து நல்லா பொரியட்டும். நான் வந்து இந்த ரெசிபியை வந்து எங்கள் வீட்டு பால்கனியில் வச்சு செய்கிறேன். இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே வந்து கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி எல்லாம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக வந்து பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்குங்க. நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே நின்று சமைக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் இருந்துச்சுனாக்கா நம்ம உட்காந்து நம்ம வந்து சமையல் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி. வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக வந்து நம்ம கேரட்டு துருவினது, இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் வந்து நம்ம இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம வந்து ரவா உப்புமா கொடுத்தோம்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து இட்லி உப்புமாவை செய்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பசங்க சாப்பிட்றதுனால நான் வந்து இதுக்கு வந்து முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை வேண்டான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வந்து எல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நான் வந்து ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் வதக்குறேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து திருப்பியும் வந்து நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம்லாம் அப்படியே தான் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தான் வதக்கணும். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு திருப்பியும் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் இப்போ இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நான் இட்லி பொடி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக வந்து வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அடுத்து இந்த உப்புமாவுக்கு வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். அதையும் இது கூட நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ காரத்துக்கு வந்து 2 டீஸ்பூன் இட்லி பொடி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு 1 டீஸ்பூன் அப்படியே வைங்க. கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு முட்டை வேண்டாம், பிடிக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. அடுத்ததான் இந்த இட்லி உப்புமாவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் வந்து ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். நல்லா புது தேங்காவாக எடுத்து துருவிக்கங்க. நீங்கள் வந்து தேங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து இட்லியை நம்ம வந்து உதுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் வந்து இது கூட நம்ம கலந்து விட்டுடலாம். நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு தனித்தனியாக வந்துடும். நீங்கள் வந்து ஒன்றும் பயப்பட வேண்டாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கடைசியில் பார்த்திங்கன்னா உதிரியாக நம்மளுக்கு கிடச்சிரும். நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே நின்று சமைக்காமல் இந்த மாதிரி வந்து பால்கனிலலாம் வச்சு நம்ம சமைச்சோம்னா ரெசிபி வந்து என்னமோ வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து 1 ஸ்பூன் வந்து இட்லி பொடியை நம்ம வந்து இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கடைசியாக வந்து பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியும் இது கூட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லி உப்புமா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.